Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு உண்டான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இத பத்தின அப்டேட் வந்து நம்ம சேனல்ல வந்து கொடுத்திருந்தோம். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தின தனியா ஒரு டெடிகேட்டடா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அத பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து ப்ரோ எங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நீங்க கேட்கலைனாலும் நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோ வரும். சோ அதனால இந்த வீடியோல 3 இயர் எல்எல்பிக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு மை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் அப் பண்ணிட்டு எப்படி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றது, எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து வித் ஸ்டெப் பை ஸ்டெப்போட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க கவனம் வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஃபுல்லா வந்து முழுமையா வந்து பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, WhatsApp, Instagram, Twitter பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து பின் பண்ணுவோம். உங்களால வந்து ஈஸியா அப்டேட்டடா வச்சுக்க முடியும். லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நேத்து ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. ஆக்சுவலா இந்த ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய யூனிவர்சிட்டி தான். ஸ்டேட் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது 1997ல வந்து உள்ள வந்தது. சரிங்களா? இந்த யூனிவர்சிட்டியில 2 விதமான கோர்சஸ் அப்படிங்கறத ஆஃபர் பண்றாங்க. நீங்க டைரக்டா யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லா சட்டம் படிக்கணும் அப்படின்னா நீங்க 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ல வந்து பண்ணலாம். அப்படி உங்களால அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க சோயல்னு சொல்லக்கூடிய அந்த ஹானர்ஸ் கோர்சஸ், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, இது வந்து சென்னையில யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களால வந்து ரெகுலரா வந்து போயிட்டு வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து இருக்கக்கூடிய அப்டேட். சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டைரக்ட் லாகின் லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க், ரெண்டு லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். ஒன்னு 3 இயர் எல்எல்பி, ரெண்டாவது 3 இயர் எல்எல்பிலே வந்து ஹானர்ஸ் கோர்ஸ். சரிங்களா? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ வந்து ரெண்டு விதமான லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து சோயல் லிங்க், ரைட் சைடு இருக்கிறது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் லிங்க். அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படிங்கிறது நம்ம டிஎன்டிஏஎல்யூ, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழ கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு 26 காலேஜஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. அதுல 15 காலேஜ் மட்டும் கவர்மெண்ட் காலேஜ். மீதி இருக்கக்கூடிய 16ல இருந்து 26 காலேஜ் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது பிரைவேட் காலேஜ். நீங்க கவர்மெண்ட் கோட்டால இருந்து மூலியமா நீங்க பிரைவேட்க்கு போகணும் அப்படின்னாலும் தாராளமா வந்து போய்க்கலாம். மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் வந்து பிரைவேட் காலேஜுக்கு சேர்த்து வந்து ஒரே அப்ளிகேஷன் நீங்க வந்து போட்டுக்கலாம். இதுக்கு தனி அப்ளிகேஷன், அதுக்கு தனி அப்ளிகேஷன் போடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத இந்த ப்ரிப்பரேஷன் ஷீட்டை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த அப்ளை பண்ணும் போதே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத நம்ம வந்து பண்ணிடணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதான் நம்ம ஃபைனலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதனால நீங்க ஒன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த வெப்சைட்ல வந்துட்டு கீழ வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, கிளிக் ஹேர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ். இந்த வீடியோல உங்களுக்கு அஃபிலியேட்டட் லா காலேஜஸ், அதாவது எல்எல்பிக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு ஹானர்ஸ் கோர்ஸுக்கும் அப்ளை பண்றது வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி தனியா ஒரு டெப்தா ஒரு வீடியோவே நம்ம வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். சோயலுக்கும் பண்ணலாம், நார்மலா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கும் நீங்க வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேல கொடுத்திருக்கக்கூடிய 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்சஸ் அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து ஒரு பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இந்த ஃபார்ம் நீங்க வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமா நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுல ப்ராப்ளம் ஆயிரும். அதனால நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட 10th மார்க் ஷீட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா வச்சு தான் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க.
மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. உங்க போன்ல எந்த நம்பர் வந்து ஆக்டிவேட்ல இருக்கோ அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுங்க. அதே மொபைல் நம்பரை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி, உங்க போன்ல லாகின் பண்ணிருக்கக்கூடிய மெயில் ஐடி வந்து ஒரு லெட்டர் மிஸ்டேக் இல்லாம நீங்க கவனமா வந்து என்டர் பண்ணுங்க. ஏன்னா உங்களை கம்யூனிகேட் பண்றது, உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்கறது, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து இன்டிமேஷன் மெயில் அனுப்புறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெயில் மூலியமா தான் வந்து தகவலை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால நீங்க மெயில் ஐடி வந்து கொஞ்சம் கவனமா வந்து கொடுங்க. அதே மெயில் ஐடியை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகும். யூசர் நேம் அப்படிங்கிறது ஒரு 4 இல்ல 5 டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் யூசர் நேம். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. டேட், மந்த், இயர் இதை நீங்க வந்து லாகின் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா உள்ள வந்து என்ட்ரி ஆகுங்க. இப்போ ஒன்ஸ் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லாகின் பண்றேன். ஓகே. ஒன்ஸ் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டோம். இந்த இடத்துலயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. லாகின் கிரெடிட்ஸ்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கும், எஸ்எம்எஸ்க்கும் நாங்க வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் வந்து அத செக் பண்ணி லாகின் பண்ணுங்க ஃபர்தர் ப்ரொசீஜர்க்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. சோ இப்ப இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க டைரக்ட்டா லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. ஓகே. இப்ப நம்ம டைரக்ட்டா வந்து அப்ளிகேஷன் பேஜ்க்குள்ள வந்துட்டோம். இதுதான் வந்து நம்ம கவனமா வந்து ஃபில் அப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். சோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனமா கவனிச்சு வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீங்க வந்து பாருங்க. இந்த இடத்துல ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. உங்களோட ஃபாதர் அப்படின்னா மதர் அப்படின்னா உங்களோட கார்டியன் இதுல யாராச்சும் ஒருத்தவங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஜாதி அப்படிங்கிற இடத்துல கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதர்ஸ்னா வந்து நீங்க வந்து ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஜெனரல் கேட்டகரியில வருவீங்க. நீங்க அதர் ஸ்டேட்ல வரீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அதர்ஸ் தான் வந்து கொடுக்கணும். நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா நீங்க அந்த உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் நீங்க கிளைம் பண்ண முடியாது. லைக் நீங்க வந்து கேரளால இருந்து அப்ளை பண்ணலாம், ஆந்திரால இருந்து அப்ளை பண்ணலாம், பெங்களூர்ல இருந்து அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிற வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதி சப் காஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களா, உங்களோட ஜாதி சான்றிதழ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டா கவனமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பீப்புளான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற இடத்துல இந்தியன்ங்கிறது டிஃபால்ட்டா வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல குவாலிஃபையிங் எக்ஸாம் அப்படிங்கிற இடத்துல எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஒன்லி அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. தகுதி தேர்வு அப்படிங்கிற இடத்துல நீங்க படிச்ச யூஜி அப்படிங்கிறது ஆர்ட்ஸா, இல்ல வந்து லிட்டரேச்சரா, இல்ல சயின்ஸா, இல்ல இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, இல்ல வந்து மெடிசனா, இல்ல அதர் பேச்சுலர் டிகிரிஸான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பிகாம், பிகாம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் கோர்ஸ் வருது இல்லையா, அதாவது வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் படிப்பு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல வந்து வரும். லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். லைக் வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து லிட்ரேச்சர். சயின்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சில வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரியான சயின்ஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிஎஸ்சி சயின்ஸ். லைக் நீங்க வந்து சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா சயின்ஸ் செலக்ட் பண்ணுங்க. நீங்க இன்ஜினியரிங்ல என்ன ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாலும் நீங்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் கொடுக்கணும். நீங்க சிவில் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல இது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஐடிஐஏ, சிஎஸ் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதான் கொடுக்கணும். நீங்க வந்து மெடிக்கல், அதாவது லைக் வந்து நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மெடிசன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இவங்க வந்து ஆர்ட்ஸ் குரூப்னால நம்ம ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல பாஸ்ட் இன் தி குவாலிஃபையிங் எக்ஸாம் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டா எஸ்ன்னு இருக்கும். நீங்க ஆர்ட்ஸுக்கு, அதாவது உங்களோட யூஜி நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, தகுதி தேர்வுல வந்து முழுமையா வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறதுனால இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. தயவு செய்து 5th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் வச்சு அப்ளை பண்ணாதீங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 6th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. நம்மளுக்கு டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. உங்க யூனிவர்சிட்டியில இன்னமும் ரிசல்ட் வெளிவரல அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற இடத்துல எந்த மந்த் ரிசல்ட் வந்து வெளியாச்சோ அந்த மந்த் அண்ட் இயரை நீங்க வந்து கொடுங்க. இந்த இடத்துல மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் தான் கேட்டிருக்காங்க. எந்த மந்த்ல எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்கல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இந்த மாசம் தான் வந்து வந்திருக்கு அப்படின்னா ஜூன் மாசம் ஒரு டேட் வந்து போட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உமிஸ் நம்பர் வந்து தெரியுது, அதாவது UMIS சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் தெரியுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அப்படி நம்பர் தெரியலன்னா இது கம்பல்சரி என்டர் பண்ண தேவையில்லை, விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல SSLC 10ஆம் வகுப்பு வந்து எந்த மோடுல பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ரெகுலர் மோடா, இல்ல பிரைவேட் மோடா, இல்ல ஓபன் ஸ்கூலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெகுலர்னா ரெகுலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
12th அப்படி இல்லைன்னா டிப்ளமோ நீங்க வந்து எந்த இதுல இருந்து பண்ணீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. நீங்க படிச்ச அந்த யூஜி டிகிரி அப்படிங்கிறது நீங்க ரெகுலர்ல பண்ணீங்களா, இல்ல பிரைவேட்ல பண்ணீங்களா, இல்ல டிடிஇ அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணீங்களா, இல்ல வந்து அதர்ஸ்ல பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மோட் என்னமோ அந்த மோட கரெக்டா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த இடத்துல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகிரி அப்படிங்கிற இடத்துல நீங்க டிகிரி வந்து தமிழ் மீடியத்துல பண்ணீங்களா, இல்ல இங்கிலீஷ் மீடியத்துல பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை ஒன்ஸ் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட வீட்டு அட்ரஸ் இப்ப கரண்டா எந்த அட்ரஸ்ல வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல கொடுங்க. தொடர்பு முகவரி தான் கேட்டிருக்காங்க. அதனால இப்ப கரண்டா இருக்கக்கூடிய அட்ரஸோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அது எந்த ஏரியா, அந்த சிட்டி என்ன, அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, வித் வந்து பின்கோட் அப்படிங்கறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா ஸ்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடுல இருக்கும். மேபி நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வித் பின்கோட என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கம்பல்சரியா ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் எங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பாஸ்போர்ட் வந்து கம்பல்சரி கிடையாது. எந்தெந்த இடத்துலனா ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க மேல பார்த்தது வரைக்கும் எல்லாருமே வந்து ஈஸியா வந்து ஃபில் அப் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல அதாவது டீடைல் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை கையில எடுங்க. இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க மார்க் ப்ரிப்பரேஷன் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் சரிங்களா. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்லயோ இல்ல வந்து நீங்க வந்து ஒரு டேட்டா ஷீட்லயோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ வந்து டோட்டலா யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அதுல வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நீங்க எவ்வளவு வந்து மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து கொடுக்கல அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து 5th செம் வரைக்கும் வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதை வச்சு 6th செம் ரிசல்ட் பார்த்த காப்பியை நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க காலேஜ்ல பிரின்சிபால் கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அதுல வந்து கீழே ஒரு சீல் அண்ட் சிக்னேச்சர் போட்டு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. A4 ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதனால கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்க சீல் அண்ட் சிக்னேச்சர் வந்து அட்டாச் பண்ணி அதை ஒரு மார்க் ஸ்டேட்மெண்டா நீங்க வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அதே இது நீங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் கண்ட்ரோலர் கிட்ட போயிட்டு நீங்க வந்து அதுல சீல் போட்டு சைன் போட்டு நீங்க வாங்கி அந்த ரிசல்ட் காப்பியை நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். இதனால வந்து அப்ளிகேஷன்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகாது. ஏன்னா மோஸ்ட்லி இப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து சீக்கிரம் ஏர்லியாவே நம்மளுக்கு 3 இயர் எல்எல்பி நோட்டிபிகேஷன் வந்து வந்துருச்சு. இன்னமும் ஒரு சில யூனிவர்சிட்டியில இருந்து யூஜிக்கான ரிசல்ட்டே வந்து வெளியிடல. அதனால யார்கிட்டயுமே வந்து ஃபைனல் செம் மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் வந்து இருக்காது. அதனால இந்த மாதிரி மெத்தட நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. போன இயர்ஸ் அதுக்கு முந்தின இயர்ஸ் அதுக்கு முந்தின ஸ்டூடெண்ட்ஸ்னா நாங்க இப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணி நாங்க வந்து அட்மிஷன் வந்து பண்ணி கொடுத்தோம் சரிங்களா. அதனால அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்போ இந்த இடத்துல டோட்டலா உங்களுடைய சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 41 பேப்பர் வந்து இருந்துச்சு. அப்போ ஒரு பேப்பருக்கு வந்து ஈச் 100 மார்க்குக்கு அப்படின்னா 41 பேப்பருக்கு வந்து 4160 மார்க். அப்போ அவங்க எடுத்த மார்க் பெற்ற மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 3860 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அப்ப அப்படி எடுக்கும்போது நம்மளுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு அடுத்த வீடியோல தேவைப்பட்டா சொல்லுங்க. தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நம்ம வந்து போடலாம். இப்போ இந்த இடத்துல டோட்டலா எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் உங்களுடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆல் சப்ஜெக்ட் வந்து கொடுத்திருக்காங்க வித் லாங்குவேஜ் பேப்பர் எல்லாமே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை என்ட்ரி பண்ணுங்க. டோட்டலா 41 பேப்பர் அப்படிங்கிற 4100 மார்க்குக்கு நீங்க எடுத்த மார்க் வந்து என்ன அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. எடுத்த மார்க் வந்து 3860. அப்போ இந்த இடத்துல 3000 சாரி ஆமா 3860 நம்ம என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த வெப்சைட்டே உங்களுடைய கட் ஆஃப் என்ன உங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய மார்க்ஸ் அதாவது மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் ஒன்லி அப்படின்னா பார்ட் 3 மார்க்கை மட்டும் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. அதாவது கால்குலேட் பண்ணுங்க. அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல லைவ் எக்ஸாம்பிளோட வந்து கொடுத்துருக்கேன். நல்லா கவனிக்கணும். மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் பார்ட் 3 இந்த இடத்துல பார்ட் 3ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் தனியா கவுண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 21 பேப்பர் வருது பார்ட் 3 மட்டும். லாங்குவேஜ் பேப்பர் பார்ட் 4லாம் வந்து எடுத்துடணும். அதெல்லாம் பிராக்டிகல் ஸ்கில் பேஸ்டு உங்களுக்கு பேப்பரா தான் வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது சரிங்களா. அதனால இந்த இடத்துல பார்ட் 3ல வந்து மேஜர் அண்ட் அலைடு உங்களுடைய படிப்பு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்க பிகாம் அப்படின்னா காமர்ஸ்ல வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் எதெல்லாம் அலைடு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. அந்த சப்ஜெக்ட் எல்லாம் தனியா எடுத்து 21 பேப்பர் வருதுன்னா 2100 மார்க். 2100க்கு இவங்க எடுத்த மதிப்பெண் அப்படிங்கிறது 1678 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மார்க்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா 79.9% ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சூஸ் ஆயிரும். சோ இந்த பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 2100 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2100 அப்படிங்கறத போட்டுட்டு அவங்க எடுத்த மதிப்பெண் அப்படிங்கிறது
1678 சரிங்களா. இப்போ இந்த இடத்துல 1678 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்துருது. அப்போ உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி சீட்டு கிடைக்கும் அப்படின்னா இந்த 79.905 இந்த மார்க் வச்சுதான் உங்களுக்கு வந்து சீட் அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. இந்த மார்க் வச்சு கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இதுல வந்து மார்க் வந்து ஹையா தான் வரும். அதனால இது வந்து எலிஜிபிலிட்டி மார்க், அதாவது மினிமம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி மார்க். இது வந்து உங்களுடைய பெர்சன்டேஜ் மார்க், கட் ஆஃப் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய மார்க். இது ரெண்டையும் நீங்க வந்து டிஃபிகல்ட்டா வந்து குழப்பிக்கிறாதீங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவசரப்பட்டு எரர் மிஸ்டேக்கோட அப்ளை பண்ண வேண்டாம். போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா அப்லோட் பண்ணி தான் உங்களுக்கு சீட் கிடைக்காம போச்சு ஃபைனலா. அதனால நீங்க இந்த வருஷம் அப்படி வந்து பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல உங்களுக்கு அழுத்தி வந்து சொல்றேன். சோ இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லைக் நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வரீங்க, இல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர்ல வரீங்க, இல்ல எம்எம்என் ஸ்போர்ட்ஸ்ல வரீங்க, இல்ல வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்ல வரீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து கொடுக்கலாம். பட் எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல எல்எல்பில வந்து ரெண்டு விதமான இடஒதுக்கீடு வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டுமே உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த இடத்துல மதர் டங் அப்படிங்கிற இடத்துல தாய்மொழி வந்து தமிழ் அப்படிங்கறதுனால தமிழ்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். மேபி நீங்க வந்து கேரளால இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா மலையாளம் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரண்டோட ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட பேரண்டோட ஆக்குபேஷன் என்னவோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேரண்டோடைய மந்த்லி இன்கம் இது வந்து ஆவரேஜா போடுங்க. ரொம்பவும் ஹையா போட வேண்டாம், ரொம்பவும் லோவா போட வேண்டாம். உங்களோட மனசாட்சிக்கு படி உங்களோட பேரண்ட் வந்து எவ்வளவு இன்கம் எடுக்கிறாங்களோ அந்த இன்கம் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப கம்மியாவும் போட வேண்டாம், அதிகமாகவும் போட வேண்டாம். இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட இன்கம் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. டிஎன் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பட் இன்கம் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா இது கம்பல்சரியா ஃபில்அப் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய சிவில் ஸ்டேட்ங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது பூர்வீக இடத்தின் குடிமை நிலை அப்படிங்கிறது கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வீடு வந்து எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கோ அந்த எல்லையை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க படிச்ச அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, பள்ளி அமைந்துள்ள குடிமை இடத்தின் குடிமை நிலையை வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சொந்த மாவட்டம், நீங்க எந்த மாவட்டத்துல பிறந்தீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற தனியார் சட்டக்கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டின் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் சேர விரும்புகிறீர்களா அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. முந்தைய கல்வி ஆண்டிற்கான கல்வி கட்டணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெர் இயருக்கு வந்து 85,000 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். வித்தவுட் டொனேஷன். நீங்க கவுன்சிலிங் மூலியமா அட்டன் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம டைரக்டா உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் சீட் கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து டொனேஷன் ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 85,000 ரூபாய் 1 இயர் ஃபீஸ் நீங்க பேமெண்ட் பண்ணா வந்து போதுமானது. அதுல நீங்க ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால நீங்க மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்து அந்த காலேஜை நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இல்ல வேண்டாம், நான் வந்து மார்க் வந்து ஒரு 80 அபோவ் இருக்கேன், நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல 80 அபோவ்க்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்குனா ஓரளவுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் 90% வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கும். 80க்கு கம்மியா இருக்கிறீங்க, 78 77 அதுக்குமே ஓரளவுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கும். அதனால நீங்க வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க 75க்கு கீழே கம்மியா ஒரு மார்க் எடுத்திருக்கக்கூடிய ஒரு யூஜி ஹோல்டரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் சேஃப்டிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பிரைவேட் காலேஜுக்கு நீங்க சேர்த்து வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் தான். நீங்க பிரைவேட் காலேஜில் ஃபீஸ் கட்டி படிக்கிறதும் படிக்காம நீங்க வந்து வேண்டாங்கிறது வந்து அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல விருப்பம் அப்படிங்கிற இடத்துல ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க அப்படின்னா சென்னையில 2 காலேஜஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா சென்னையில வந்து லா காலேஜே வந்து கிடையாது சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல. இவங்க வந்து சென்னைன்னு சொல்லிட்டு நம்மள வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலேஜ் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பற்றை பெரும்பத்தூர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அமைஞ்சிருக்கு. புதுப்பாக்கம் அப்படிங்கிற லா காலேஜஸ் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால சென்னையில வந்து இது வரைக்கும் லா காலேஜ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. நீங்க சென்னை சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா இது 2 தான் உங்களுக்கு வந்து நேர்பையில இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணுங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு காலேஜ் வைஸா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன் பை ஒன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கவனமா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிட்டோம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ ஒன்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க.
ஒன்ஸ் வந்து சப்மிட் குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் அப்படிங்கிற பிரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஏதாச்சும் வந்து நீங்க வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க எடிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு லெட்டர் வைஸா செக் பண்ணி பாருங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க, இல்ல ஏதாச்சும் ராங் மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐ டிக்ளேர் அதாவது மேல குடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்னுடைய ஃபுல் நாலேட்ஜ்க்கு உட்பட்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் வந்து ஃபால்ஸா வந்து இன்கரெக்ட்டா அப்ளை பண்ணல. அப்படி இன்கரெக்ட்டா உள்ள விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க வந்து அ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சேவ் அண்ட் புரோசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ மேல வந்து பாருங்க, யுவர் அப்ளிகேஷன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். இது வந்தா தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் வந்து சேவ் ஆனதுக்கு அப்புறம் ஓகே அப்படிங்கிற இந்த டேப்ப வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஏன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கிராஸ் செக் வந்து பண்ணுவாங்க. நம்ம ஃபில் பண்ண அப்ளிகேஷனும், நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகுதா? இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா தான் வந்து வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க யுனிவர்சிட்டி பேக் எண்ட்ல. அதுக்காக நம்மளுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவ வந்து 10 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க ஜேபிஜி ஃபார்மட்ல. உங்களோட சிக்னேச்சர ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க வந்து பிளாக் கலர்ல இந்த இடத்துல போட்டு அத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி பேரண்டோட சிக்னேச்சரும் நீங்க அப்லோட் பண்ணணும். பேரண்ட் வந்து அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அம்மாவோட சிக்னேச்சர் போடலாம். இல்ல அம்மாவும் வந்து வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கார்டியன் யாரோ பாதுகாவலரோ அவங்களோட சிக்னேச்சர் போடலாம். நீங்க மேரேஜ் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய ஹஸ்பண்டோட சிக்னேச்சர போடலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்படிங்கறத வந்து 100 கேபில இருந்து 250 கேபிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஜேபிஜி ஃபார்மட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து 100ல இருந்து 250 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மட்ல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட யுஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்லோட் யுஜி டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அதாவது யுஜி பட்டம் ஒருங்கிணைத்த மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்க. அதாவது உங்களுடைய யுஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா? இதுதான் வந்து யுஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட். இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு சில யுனிவர்சிட்டில ஒரே ஷீட்ல வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில 2 விதமா ஏன்னா நம்மளுக்கு பேப்பர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 2 பேஜா நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. அதனால இது 2 பேஜ்ல இருக்கு அப்படின்னா இந்த மாரி ஒரே ஜேபிஜில மெர்ஜ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய குமுலேட்டிவ் மார்க்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு செமஸ்டர் முடிய முடிய நம்மளுடைய மார்க் அப்படிங்கிறது குமுலேட்டிவ் ஆயிட்டு இருக்கும். குமுலேட்டிவ் ஆகி ஃபைனலா நம்மளுக்கு ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாரி நம்மளுடைய டிசி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஃபைனலா நீங்க என்ன என்ன கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் யுஜி முடிச்சவங்க, இந்த வருஷம் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிஜி ஹோல்டர் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜி டிப்ளமோ கோர்ஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாரி நீங்க வந்து ஃபைனலா என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ, அந்த மார்க் ஷீட் தான் உங்ககிட்ட இருக்கணும். இருக்கும். யுஜி யுஜிக்கான அந்த டிசி உங்ககிட்ட வந்து இருக்காது. அதனால ஃபைனலா உங்ககிட்ட என்ன டிசி இருக்கோ அந்த டிசிய நீங்க இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து அப்லோட் பண்ணணும். 100ல இருந்து 1 எம்பிக்குள்ள பிடிஎஃப்ல வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அதாவது உங்களுடைய அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் சொல்லக்கூடிய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படின்னா டிகிரி சர்டிபிகேட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து 100ல இருந்து 250 கேபிக்குள்ள நீங்க ஜேபிஜி ஃபார்மேட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நீங்க இந்த கம்யூனிட்டி தான் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. மேபி நீங்க ஏதாச்சும் வந்து நேம் வந்து கெஜெட்ல சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கெஜெட் நேம் சேஞ்ச் பண்ண அந்த காப்பிய நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மேரேஜ் சர்டிபிகேட்ஸ், மேரேஜ் கெஜெட் நோட்டிபிகேஷன்ஸ் இத நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இது கம்பல்சரியா அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இயர் வந்து எக்ஸ்ட்ரா 2 டேட்டா வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கிறத ஒண்ணு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இன்கம் சர்டிபிகேட்ட வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இ-சேவை லாகின்ல அப்ளை பண்ணி வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பல்சரியான்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி இல்ல. அதே மாரி ஆதார் கார்டு அப்படிங்கிறது உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். அத நீங்க வந்து ஸ்கேன்டு காப்பியா ஃப்ரண்ட் அண்ட் பேக்க எடுத்து, நீங்க பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுங்கன்னா, மெர்ஜ் பண்ணி நீங்க வந்து 100 கேபில இருந்து 1 எம்பிக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு, நீங்க ஃபைனலா வந்து என்ன பண்ணுங்க, சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன வந்து குடுங்க. ஒன்ஸ் நீங்க ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்ட்டா வந்து நம்மளுடைய பேமெண்ட் கேட்வே பேஜ்க்குள்ள போகும். நீங்க வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து ரூ. 500 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். எஸ்சி, எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து 250 அந்த பாதிக்கு பாதி அமௌண்ட்ட நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ, இல்ல உங்களோட யுபிஐ டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த கூகுள் பே, ஃபோன்பே மூலியமாகவோ அந்த அமௌண்ட்ட நீங்க வந்து ஸ்கேன் பண்ணியோ நீங்க வந்து அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்ட்டா இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து வந்துரும். இத ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு வந்துரும். உங்களுடைய மை அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல போயிட்டு நீங்க டவுன்லோட் மை அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க.
இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். நீங்க டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட போன்லயும் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் அப்படிங்கறத நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நம்ம சைடுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. எல்எல்பிக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க இன்ஸ்டால வந்து நீங்க மெசேஜ் பண்ண உடனே வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா நாங்களே ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதனால இந்த டேட்டாஸ் வந்து எல்லாமே நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை உங்க ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி அதையுமே போட்டோ பிக் எடுத்து எங்களுக்கு வந்து அனுப்புங்க. உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு எரர் வருது, அப்ளை பண்ண தெரியல, மிஸ்டேக்கா அப்ளை பண்றீங்கன்னு ஃபீல் பண்றீங்கன்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க நேர்பைல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.